கோவிட்னால உயிரிழப்புங்கிறது வந்து இந்த கோவிட்ல இல்லை. கோமாபிலிட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் வர உயிரிழப்பு தான். ஸோ நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ்க் போடுறதுனால நமக்கு வந்து ஆக்சிஜன் குறையாது. ஆடிக்வெட் ஆக்சிஜன், நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் மாஸ்க் போட்டாலும் நமக்குள்ளே போகும். அதனால் வந்து அது மாஸ்க்கை தவிர்க்கவோ அவாய்ட் பண்ண தேவையில்லை. ஆஸ்மாங்கிறது ஒரு ஒவ்வாமை. நம்ம வந்து அலர்ஜினால் வரும். அது வந்து ஃபுட் அலர்ஜினால் இருக்கலாம், டஸ்ட்னால் இருக்கலாம், சும்மா ஒரு புகையினால் இருக்கலாம். இதெல்லாமே ட்ரிகர் பண்ணி நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். முதல்ல கோவிட் இருக்கும்போது கோவிட் நிமோனியான்னு இருந்துச்சு. கோவிட்னாலே நிமோனியா வந்துச்சு. இப்போ இருக்கிற கோவிடுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. என்ன 3 நாளைக்கு மேலே இருக்குது, இல்லை வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இப்போ இந்த கோவிடே எப்படி வந்ததுன்னா ஹாங்காங், சிங்கப்பூர், தாய்லாண்டில் இருந்து தான் ஒரிஜினேட் ஆகிருக்கு. ஆனால் அது அவங்களோட பயோ வெப்பன் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஸோ வி கான், அது வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறதுல. ராணி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஆண்டுகளில் உலகத்தையே பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பலி கொண்ட கொரோனாவின் தாக்கம் குறைந்து தற்போது மக்கள் இயல்பு நிலைக்கு வந்து அவங்கவுங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்த டைமில் மறுபடியும் உருமாறிய கொரோனா என்ற ஒரு செய்தி வந்து நம்ம நிறைய பேர் காது கேட்டுட்டு இருக்கோம். அதை பற்றி இப்போ இந்த உருமாறிய கொரோனானா என்ன, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது ரொம்ப உண்மையிலேயே வந்து அது பழைய கொரோனா மாதிரி ஒரு டேஞ்சரான ஒன்றா அப்படின்ற காரியத்தெல்லாம் நம்மளோட பகிர்ந்துக்கு இருக்கிறார் இந்த நிகழ்வில் டாக்டர் ஷேக் சுலைமான் மீரான் அவர்கள். அவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயத்துக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ இந்த உருமாறிய கொரோனா அப்படின்னு சொல்கிறாங்க, N1 அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எந்த வகையில் வந்து மக்களை அச்சுறுத்தக்கூடிய ஒன்றா, இல்லை வந்து மக்கள் பயப்படாமல் இருக்கலாமா? இல்லை, இது பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா வைரஸ்னாலே அது உருமாறிக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு, நம்ம ஹியூமன் பாப்புலேஷன் சர்வைவ் ஆகிறதுக்கு அது உருமாறிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி உருமாறும்போது இப்படி ஒரு கோவிட் வந்து நம்மளை வந்து தாக்கியிருக்கு. இது வந்து ரொம்ப வெரி மைல்ட் ஃபார்ம், காமன் கோல்டு மாதிரி தலைவலி, காய்ச்சல், தொண்டைவலி, இருமல், இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 நாள் இருந்துட்டு போயிடும் பொதுவாக. ஸோ இது வந்து இட்ஸ் மைல்ட் ஃபார்ம் ஆஃப் வைரஸ். ஸோ நம்ம அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டாக்டர், பழைய கொரோனா எடுத்துக்கினா பார்த்தீங்கன்னா இந்த ரெஸ்பிரேட்டரி பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருந்தது. இப்பயும் அந்த மாதிரி வந்து இந்த உருமாறிய கொரோனானால, அதாவது நோயோட வந்து பயம் வந்து அவங்களை அதிகமாக கொள்ளுன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அப்போ இந்த மாதிரி ஒரு ரெஸ்பிரேட்டரி பிரச்சனையும் வந்திருக்கு, நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வருது. இல்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் யாருக்கு தேவைப்படுதுன்னா கோமாபிலிட்டிஸ், அதாவது வந்து அவங்க கூட வேற ஒரு நோய் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டயாபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் பேஷண்ட்டு, இல்லை இம்யூனோசப்ரஸ், அதாவது கேன்சர் வந்து அதுக்கு கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி எடுத்துக்கலாம், அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் கொரோனாக்குன்னு இல்லை, வேறு எந்த நோயாக இருந்தாலும் தேவைப்படும். ஸோ அவங்கள தான் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு தான் கொஞ்சம் சிவியராக இருக்கே தவிர மற்றபடி நார்மல் இண்டிவிஜுவல், யங் அண்ட் மிடில் ஏஜுக்கு ஒன்றும் பெருசாக பண்ணுறதில்ல. நீங்கள் இந்த சிவியராக இருக்கிறது வந்து இந்த மிகவும் வயசானவர், ஒரு 75-80 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிவியராக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோவிட்னால் உயிரிழப்புங்கிறது வந்து இந்த கோவிடில் இல்லை. கோமாபிலிட்டிஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் வர உயிரிழப்பு தான். ஓகே டாக்டர். இப்போ ஒருத்தருக்கு வந்து உருமாறிய கொரோனா வந்திருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, பாசிட்டிவ்னு சொல்லி வந்திருக்கும்போது அவங்க வந்து மேற்கொள்ள வேண்டிய என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் அவங்கள பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஏதாவது கோவிட் பாசிட்டிவோ இல்லை நமக்கு ஒரு இருமல், சளி, காய்ச்சல் இருக்கும்போதோ நாம் என்ன பண்ணணும், நாம் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டோன்னா நம்மக்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு பரவாது. ஒன்று. ரெண்டாவது வந்து கூட்டமான இடத்துக்கு போகிறத தவிர்த்துக்கணும். ஸோ தட் மற்றவங்கள நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். ஒன்று, நமக்கு ஒன்றும் பெரிய பயம் இல்லை. 3 நாள் வரைக்கும் பார்க்கலாம். ஆர்டினரி சிம்பிளாக பேராசிட்டமால் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாலே த பாடி வில் ஓவர் கம், நம்ம உடம்பே வந்து அதை தாண்டி வந்துடும். 3 நாளைக்கு மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவர் அணுகி செக் பண்ணி கோவிட் செக் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ மைல்ட் ஃபார்ம். திருப்பி சொல்கிறது அதுதான் மைல்ட் ஃபார்ம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி டாக்டர், இப்போது நீங்கள் அப்படி சொல்கிறீங்க. ஆனால் வந்து சில பேருக்கு வந்து இது எப்படி வேறுபடுத்தி பார்க்குறாங்க. அது நிறைய பேருக்கு வந்து தலைவலி, காய்ச்சல், ஜுரம், சளி, இருமல் அதெல்லாம் இருக்குது. இப்போ வந்திருக்க உருமாறிய கொரோனா எனக்கு சும்மா சாதாரணமான தலைவலி வந்தால் கொரோனாவாக இருக்குமோன்ற பயத்தில் இருக்காங்க. இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும் டாக்டர்? அதாவது வந்து இந்த உருமாறிய கொரோனா வந்து இட்ஸ் அ மைல்ட் ஃபார்ம் ஆஃப் கோவிட். சாதாரண கோல்டு, காஃப், ஃப்ளூன்னு சொல்லுவோம். அந்த சீசனில் வர ஃப்ளூ எப்படி இருக்குமோ
அதே மாதிரி சார் நமக்கு பொதுவாக தலைவலி காய்ச்சல் வந்துட்டு 2 நாள் இருக்கும், மூக்கை சீந்திட்டு இருப்பாங்க, அப்புறம் 4வது நாள் சரியாயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இது. பயந்தானா நம்ம போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் என்னென்னா இப்போ எனக்கு டெஸ்ட் பண்ணாலும் பாசிட்டிவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ எனக்கு ஒன்றும் சிம்டம்ஸ் இல்லை, ஆனால் ஐ மே பி ஹார்பரிங் கோவிட் வைரஸ் இன் மை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதனால் இது அச்சப்படுற அளவுக்கோ ஒரு உயிர் கொல்லி நோயோ கிடையாது இப்போ இருக்கிற கொரோனா. டாக்டர், இந்த பழைய கொரோனாவில் COVID-19 பார்க்கும்போதுங்கனாக்கா அது கொஞ்சம் அது சரியாகி எல்லா மக்கள்லாம் இயல்பு வாழ்க்கை திரும்பும்போது கொரோனாவோட அடுத்த அலை அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இது ஒரு வேளை அடுத்த அலையாக இருக்குமா? இது அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்கா? இல்லை சார், இது கோவிட் நம்ம விட்டு போவே இல்லை. போனால் தானே திருப்பி வரதை பற்றி நம்ம யோசிக்கணும், கரெக்டாக? அதனால் இது என்னென்னா திடீர்னு ஒரு உருமாறினோன்னே பொதுவாக நமக்கு இம்யூனிட்டி இருக்கும் சார். அந்த கோவிடுக்கு நம்ம வந்துட்டு ஒன்று இன்ஃபெக்ட் ஆகிருக்கோம், 2வது வேக்சின் போட்டிருக்கோம். அதனால் அந்த நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், இம்யூனிட்டி இருக்கும். இந்த உருமாறினதுனால என்ன ஆகும், அதுக்கு மட்டும் நம்மளுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லாதனால வருது. பட் ஏற்கனவே நமக்கு வந்துட்டு போனதுனால, வேக்சின்லாம் போட்டதுனால இது ரொம்ப மைல்ட் ஃபார்மில் வந்துட்டு போகுது. இப்போ பழைய கொரோனாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வேது பிடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் அதே மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம மறுபடியும் கை வைத்தியம்னு சொல்லுவாங்க இல்லையா டாக்டர்? இந்த மஞ்சள் போட்டு பிடிச்சாங்க, விக்ஸ் போட்டு பிடிச்சாங்க, அந்த ஆவி பிடிச்சாங்க. இப்போ அதெல்லாம் இதுக்கு தேவையா? அது பண்ணால் நமக்கு சிம்டமேட்டிக்காக ரிலீஃப் இருக்கும், நம்ம கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். அதனால் அது இந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் ஒன்றும் பெருசாக தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் அ வைரஸ் வரும், நம்ம பாடியே ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணிடும். ஓகே, இந்த மாதிரி இப்போ தலைவலி இருக்கும்போது, ஒரு காய்ச்சல் இருக்கும்போது பேராசிட்டமால் போடுற மாதிரி இந்த மாதிரி ஒரு மூக்கடப்பு இருக்குது, தலைவலிக்குது, அதுக்கு நம்ம ஆவி பிடிக்கிறது தப்பு இல்லை. மஞ்சள் ஹேஸ் நல்ல எதிர்ப்பு சக்தி உள்ள ஒரு பொருள், ஆனால் அதை உட்கொள்கிறது தப்பு இல்லை. சரி டாக்டர், இப்போது இந்த கொரோனாவின் தாக்கம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும் டாக்டர்? இல்லை மிடில் ஏஜ் பர்சன்ஸ், சிறுவர்களுக்கு, யங்ஸ்டர்ஸ், மிடில் ஏஜ்லாம் ஆடிக்குவேட் இம்யூனிட்டி இருக்குது. யாரை பாதிக்கலாம் அப்படின்னா இது வயதானவர்கள், மிகவும் வயதானவர்கள் பாதிக்கலாம் ஒன்று. அதாவது இம்யூனோ காம்ப்ரமைஸ் சொல்லுவாங்க. இப்போ டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறையும். இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணவங்க, இல்லை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, அவங்களெலாம் நம்ம இம்யூனோ சப்ரஷன் சொல்லி நம்ம உடம்புல உள்ள எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கு கொடுப்போம் மருந்து. அப்போ தான் அவங்க உயிர் வாழ முடியும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு சிவியராக தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு சொன்னீங்க, மாஸ்க் போடணும் அப்படின்லாம் சொன்னீங்க டாக்டர். மாஸ்க் போட்டாக்கா நம்மளுடைய மூச்சே நமக்கு ரொட்டேட் ஆகுது அப்படின்றாங்க நிறைய பேர். அதாவது நம்மளோட காற்றே நமக்கு வருது. இல்லை அதில் பயப்படுறதுக்கு இல்லை. மாஸ்க் போடுறதுனால நமக்கு ஆக்சிஜன் குறையாது. ஆடிக்குவேட் ஆக்சிஜன், நமக்கு தேவையான, உடம்புக்கு தேவையான ஆக்சிஜன் மாஸ்க் போட்டாலும் நமக்குள்ளே போகும். அதனால் அது மாஸ்க்கை தவிர்க்கவோ அவாய்ட் பண்ண தேவையில்லை. இன்ஃபேக்ட் மாஸ்கிங், ஹேண்ட் சானிடைசர் போட்டிருக்கு, கையை நான் சுத்தமாக வச்சுக்கிறது, கூட்டமான நெரிசல் உள்ள இடத்துக்கு போகாமல் இருக்கிறது இந்த மாதிரி நோய் பரவலை தடுக்கும். அடுத்தது உங்களுக்கு இந்த ஆரோக்கியமான ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துக்கு மக்கள் என்னென்னலாம் செய்யலாம் டாக்டர்? ஒரு நல்ல அது நம்ம எக்ஸசைஸ் தான், மூச்சு பயிற்சி. நல்ல சின்ன வயசுலேருந்தே நல்ல எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம லங் எக்ஸ்பேண்ட் ஆகும், நல்ல அந்த லங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும். அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே நாளில் நமக்கு அது கிடைச்சிடாது. இட்ஸ் அ கிராஜுவல் ப்ராசஸ். நல்ல எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். ஹெல்த்தி ஃபுட், ப்ரொடெக்டிவ் ஃபுட், ஜங்க்கு சாப்பிடாம நல்ல நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், எக், இந்த மாதிரி ப்ரொடெக்டிவ் ஃபுட் சாப்பிட்டாலே நமக்கு லங் ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும். தேங்க்யூ டாக்டர். இப்போ அடுத்தது, இப்போ வந்தவங்களுக்கு சாப்பிடக்கூடிய உணவு முறைகள்னு என்ன மாதிரி இருக்கும் டாக்டர்? இப்போ உருமாறிய கொரோனா ஒருத்தருக்கு வந்திருக்கு அப்படின்னா அவர் என்னென்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கலாம், எதெல்லாம் தவிர்க்கலாம் டாக்டர்? இல்லை, அதாவது ஃபுட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. பட் எந்த நோய் வந்தாலும் நம்ம எதிர்ப்பு சக்தி நிறையக்குள்ள ப்ரொடெக்டிவ் ஃபுட் சாப்பிட்றது நல்லது. அதாவது நம்ம லாஸ்ட்டு 2 waves கோவிட்லேயே நம்ம கவர்மெண்ட்லேயே நல்ல ஊட்டச்சத்து உள்ள ஆகாரமாக தான் கொடுத்தாங்க. அது மாதிரி ஊட்டச்சத்து உள்ள நல்ல ஆகாரமாக சாப்பிட்டுக்கலாம். குளிர்ச்சியானதை தவிர்க்கணும். ஏன்னா சிம்டமேட்டிக்காக அவங்களுக்கு கோல்டு இருக்கும்போது ஒரு கூல் ட்ரிங்க்கோ ஐஸ் வாட்டரோ குடிச்சோன்னா அது கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி நம்மளுக்கு ஃபீலிங் வரும். அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிட்டால் போதும். தொடர்ந்து ஏசிலே அதாவது நம்ம குளிரூட்டப்பட்ட இந்த ஏசி அறையிலே உட்காந்து ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இந்த உருமாறிய கொரோனா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதாவது ஒரே ஹாலில் ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா ஒருத்தர் இருந்தால் இன்னொருத்தருக்கு வரும். அதுக்கு தான் நம்ம மாஸ்க் போட்டுக்கணும். பாதிக்கப்பட்டவனும் போட்டுக்கணும், கூட இருக்கவனும் போட்டுக்கணும்.
இல்லை தொடர்ந்து உடம்பு வந்து பாடி சில்னஸ்லேயே இருந்ததுனால இல்லை அதனால் அதாவது வந்து ஏசியை நல்ல ஃபில்டர் நல்லா க்ளீன் பண்ணியிருந்தேன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபில்டர் க்ளீன் பண்ணாமல் இருந்தேன்னா அதில் உள்ள டஸ்ட்டுனால வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போது ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்குலாம் வந்து இது ஆஸ்துமா பேஷண்ட் நிறைய பேருக்கு வந்து ஈஸ்னோஃபிலியா அப்படின்றாங்க. ஈஸ்னோஃபிலியா அப்படின்னா என்ன டாக்டர்? அது என்ன ஆஸ்துமாவுக்கும் ஈஸ்னோஃபிலியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா, இல்லை வந்து கொரோனாவோட சம்மந்தப்பட்டதா? இல்லை ஆஸ்துமான்றது வந்து ஒரு அலர்ஜினால் வர்றது, ஒவ்வாமையினால் வர ஒரு நோய். அது யாருக்கு அலர்ஜி இருந்தாலும் யாருக்கு ஓமை இருந்தாலும் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து அதுக்கு தடுக்கும் அந்த அலர்ஜியை. ஸோ ஆஸ்துமான்னு இல்லை, வேறு எந்த அலர்ஜி இருந்தாலும் ஈஸ்னோஃபில் கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஆஸ்துமாங்கிறது ஒரு ஒவ்வாமை, நம்ம வந்து அலர்ஜினால் வரும். அது வந்து ஃபுட் அலர்ஜினால் இருக்கலாம், டஸ்ட்னால் இருக்கலாம், சும்மா ஒரு புகையினால் இருக்கலாம். இதெல்லாமே ட்ரிகர் பண்ணி நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து கோவிட் வந்ததுன்னா கொஞ்சம் சிவியாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு மூச்சு வாங்குகிற பேஷண்ட் அவங்களுக்கு இதுவும் சேர்ந்து வந்தோடனே இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த உருமாறிய கொரோனாவனால் இது வரைக்கும் வந்து பெருசாக பாதிப்பு இல்லை. சரி டாக்டர். அடுத்து இந்த மூச்சுக்குழல் அழற்சின்னு சொல்கிறாங்க டாக்டர். மூச்சுக்குழல் அழற்சி அப்படின்றாங்க. அழற்சினாக்கா மூச்சுக்குழல் அலர்ஜியா, அது என்னது வேர்டில் வழக்க வரல. அதேமாதிரி நுரையீரல் அழற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுத்துக்குரிய டிஃப்ரென்ஸ் என்ன டாக்டர்? இது ரெண்டுமே வந்து கொரோனா வரும்போது வருமா? இல்லை கொரோனா வந்து ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்ல வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், அதாவது நாசியிலேருந்து லங்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக பாதிச்சது. அது மட்டும் இல்லாமல் உடம்பு ஃபுல்லாகவே பாதிச்சது. இப்போது வந்து அந்த மாதிரி இல்லை. மூச்சு குழாய் அலர்ஜின்னா அதுதான் ஆஸ்துமா. அதாவது என்னன்னா நம்ம வந்து ஏதாவது நம்மளுக்கு ஒத்துக்காத பொருள் உள்ளே போனோன்னா மூச்சு குழாய் சுருங்கிடும். ஸோ அந்த மூச்சு காற்று உள்ளே போயிட்டு வர்றதுக்கு சிரமப்படும். அதனால தான் அவங்க வந்து மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க, மூச்சு வாங்குது அவங்களுக்கு. நுரையீரல் பாதிக்கிறதுனால என்ன ஆகும்னா நுமோனியா மாதிரி சளி வரும். அது வந்து கொஞ்சம் சிவியராக இருக்கும். ஃபீவரு, இருமலோட சளி, மூச்சு வாங்குறது, இந்த மாதிரி எல்லா தொந்தரவும் அதில் இருக்கும். அது வந்து நம்ம அந்த நுமோனியா வந்து நம்ம அட்மிட் பண்ணி தான் பார்க்கணும். அது முதல்ல கோவிட் இருக்கும்போது கோவிட் நுமோனியான்னு இருந்துச்சு. கோவிட்னாலே நுமோனியா வந்துச்சு. இப்போ இருக்கிற கோவிடுக்கு வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை. இப்போ இந்த உருமாறிய கொரோனா வந்து கம்ப்ளீட்டாக செக்யூர் ஆகி போயிடுமா, இல்லை அப்படியே தான் இதே கொரோனாவோடு தான் வாழணுமா? இல்லை, அது நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் வேவ் முடியும் போதே சொன்னோம் இல்லையா, கோவிடோட தான் நம்ம வி ஹாவ் டு லேர்ன் டு லிவ் வித் கோவிட். அப்படி அது வந்து இருக்கும். அது எப்படி காமன் கோல்டு இருக்கோ, ஆர்எஸ்வின்னு ஒரு ரெஸ்பிரேட்டரி சின்சிட்டிவ் வைரஸ் அப்பப்போ சீசன் வரும். அது எப்படி அது வந்து போதோ அது மாதிரி இது அப்பப்போ வந்து போகும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு காமன் கோல்டு மாதிரி ட்ரீட் பண்ணிக்கணும். என்ன 3 நாளைக்கு மேலே இருக்குது, இல்லை வீட்டில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி டயபெட்டிக்ஸு, இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட்ஸ், இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ், உறுப்பு மாற்று சர்ஜரி செஞ்சவங்க, இம்யூனோ சப்ரஷன்ஸ் எடுக்கிறவங்க வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவ்வளோதான். சரிங்க டாக்டர். இது வந்து இந்த முதல்ல கொரோனா வந்து எல்லாமே லங்ஸ் எல்லாமே பாதிச்சுது. அவங்க வந்து நிறைய பேருக்கு வந்து மரணம் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த உருமாறிய கொரோனால சைட் எஃபெக்ட்ஸ் எதனா இருக்குங்களா டாக்டர்? இல்லையே, அது ஏன் அது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதுனால, அதாவது ஒன்று வைரஸும் மைல்டு, ரெண்டாவது நமக்கு ஓரளவுக்கு எதிர்ப்பு சக்தி நமக்கு இந்த வேக்சின் போட்டதுனால, கோவிட் வந்து போயிட்டதுனால நேச்சுரல் இம்யூனிட்டியும் இருக்குது, வேக்சின் இம்யூனிட்டியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வர்றது வந்து கோவிட் வைரஸும் வீக்காக இருக்குது, நமக்கு இம்யூனிட்டியும் இருக்கும். அதனால் வந்துட்டு டக்குன்னு போயிடுது. ஓகே. ஸோ இப்போ நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணால் நல்லாயிருக்கும் டாக்டர்? அதாவது உணவுகளை தவிர்த்து, இல்லை உணவோடு சேர்த்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க டாக்டர்? இல்லை, வைரஸை பொறுத்த வரைக்கும் இம்யூனிட்டி எப்படி வரும்னா, ஒன்று நமக்கு அந்த நோய் வந்துட்டு போகணும், இல்லைன்னா நம்ம வேக்சின் போடணும். ஓகே. பொதுவாகவே நமக்கு வந்து ஆண்டவன் நம்மளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு இம்யூன் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு ஃபாரின் பாடி, ஒரு ஃபாரின் ஆர்கனிசம் உள்ளே போனாலே நம்ம பாடி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது எப்போ ஓவர்வெல்ம் ஆகுதோ அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்லாம் நம்ம பாடி அதை ஓவர் கம் பண்ண முடியாததுனால தான் சீரியஸ் ஆச்சு. பட் இப்போது வந்து நமக்கு இருக்குது இம்யூனிட்டி கோவிடை பொறுத்த வரைக்கும். நீங்கள் பொதுவாக இம்யூனிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸசைஸ், ஹெல்த்தி டயட். இப்போ நார்மலாக வந்து இது வந்து கோவிட் தொற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து இந்த உருமாறிய கொரோனா வந்து இது கூட வந்து தொற்றுல தான் வருமா? இன்ஃபெக்டிவ் தான். தொற்றுனா இன்ஃபெக்டிவ், நம்மள்ட்ட இருந்து ஒருத்தர் பரவுறது தான் தொற்று. அது வந்து கோவிட் இஸ் அ வைரஸ் விச் இஸ் இன்ஃபெக்டிவ்.
ஓகே. நம்மள்ட்ட இருந்து ஒருத்தர் வந்து பொதுவாக வீட்டில் ஒருத்தருக்கு வந்தால் மற்றவங்களாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். ஓகே. ஆனால் தான் இப்போ நம்ம வந்து வெளியே போயிட்டு வர்றவங்க வந்து வீட்டில் பெரியவங்க இருக்கும்போது அவங்கள கொஞ்சம் பாதுகாத்துக்கணும். ஓகே. பொதுவாக நமக்கு வந்ததுன்னா எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வந்துட்டு போயிடுது. இப்போ எப்படின்னா அந்த காமன் கோல்டு இந்த சீசன் எப்படி இருக்குன்னா வருது போயிடுது. அது என் கார்டே இல்லாமல் போயிட்டுருக்கேன் டாக்டர். அது இப்போ அதாவதுனாக்கா இப்படி சொல்கிறாங்க, ஒரு வருஷம் கழிச்சு இப்படி சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் அடுத்த வேலை வருது அப்படின்றாங்க. ஸோ இப்போ இது வந்து தீர்க்கவே முடியாதா இது? அதாவது ஐ மீன் இந்த வேர்ல்டு விட்டு அது போகாதா? அது போகாது. நம்ம வந்து அதோட வாழ பழகிக்கணும். கொரோனா ஆனால் வந்து அது வந்து இப்போது இருக்கிற அந்த பொதுவாக அதை அப்படியே ஃபஸ்ட்டு வந்த வீரியம் குறைஞ்சிரும். அந்த உருமாறி வீரியம் குறைஞ்சிரும். அப்படி உருமாறும்போது எப்போவாவது ஒரு சமயம் வந்து அது வந்து நம்மளுடைய இம்யூனிட்டி எஸ்கேப் ஆகி அது வந்து நம்மளை இன்ஃபெக்ட், அந்த மாதிரி தான் இந்த மியூட்டேஷன் இருக்குது. ஓகே. பட் தேங்க்ஃபுல்லி இட் இஸ் அ மைல்டு ஃபார்ம். நமக்கும் இம்யூனிட்டி இருக்குது. ஆனால் வந்து இது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது இந்த கேள்வி கேட்குறது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டாக்டர். இது ஆக்சுவலாக வந்து சைனாலேருந்து வந்ததுனால இது சைனாவோட பயோ வெப்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு மறுபடியும் வந்து வேறு மாதிரி வந்து ரீஜெனரேட் பண்ணி அதை அனுப்புகிறாங்க, ரீஜெனரேட் பண்ணி அனுப்புகிறான்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை டாக்டர்? எந்த எவிடன்ஸுமே கிடையாது. எந்த எவிடன்ஸுமே சயின்டிஃபிக்காக கிடையாது. பிகாஸ் இந்த சார்ஸ் கோவிட் இருக்கு இல்லையா, இது சைனாவில் வரதுக்கு முன்னாடி அமெரிக்காவில் வந்திருக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்திருக்கு. ஸோ சார்ஸ் கோவிட் வைரஸ் வந்து இந்த 19க்கு முன்னாடியே இருந்திருக்கு. 2 பேண்டமிக் இருந்திருக்கு. அதனால் வந்து அதை நம்ம வந்து ப்ளேம் பண்ணுறதில் அர்த்தம் இல்லை. வி டோன்ட் நோ, நமக்கு தெரியாமல் ப்ளேம் பண்ணக்கூடாது இல்லையா? ஏற்கனவே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகலை. இப்போ அந்த கோவிட்-19 வந்து ஊஹான்லேருந்து வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடியே வந்து இந்த வைரஸ் இருந்திருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் ஆரிஜினேட் ஆகும். நம்ம ஏன்னா இட்ஸ் அ குளோபல் வில்லேஜில் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணுறோம். கரெக்டாக காலையில் இங்கே இருக்கிறோம், மத்தியானம் வந்து துபாய் போகிறோம், இல்லை சில பேர் சிங்கப்பூர் போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த கோவிடே எப்படி வந்ததுன்னா ஹாங்காங், சிங்கப்பூர், தாய்லாண்டில் இருந்து தான் ஒரிஜினேட் ஆகிருக்கு. ஆனால் அது அவங்களோட பயோ வெப்பன் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வி கான், அது வந்து நம்ம ப்ளேம் பண்ணுறது அர்த்தம் இல்லை. இல்லை, நிறைய பேர் சொல்கிறது என்னன்னாக்கா சைனாவோட பயோ வெப்பன் அது அதில் வந்து அவங்க வந்து மெடிசன் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வேண்டி எப்படிப்பட்ட நோய்கள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு. அப்படி பார்த்தா மெடிசன் சேல்ஸ் பண்ணுறது அமெரிக்காவில் தானே. வேக்சின்ஸ் எல்லாம் வந்து யுஎஸ் தானே மோஸ்ட்லி. ஃபைசர், மொடர்னா எல்லாமே வந்து யூஎஸ் பேஸ்ட் தான். ஸோ அப்போ லாஸ்ட் டைம் போட்ட அந்த ஒரு ரெம்டெசிவிர் ஊசினால் கூட நிறைய பேர் வந்து போட்ட உடனே வந்து 2 நாள் 3 நாள்லாம் இறந்துட்டாங்கன்றது மாதிரிலாம் ஒரு இது இருந்தது. இல்லை, அது நோயோட தாக்கத்தினால இருந்திருக்கலாம். ஓகே. ரெம்டெசிவிர் வந்து ஒரு ஆன்டிவைரல். அது வந்து நம்ம வந்து வைரல் ரெப்ளிகேஷன், அதாவது வைரஸ் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்க சமயத்தில் கொடுக்கணும் அது. ஓகே. ஓகே. அப்படின்னா ஏர்லியாக கொடுக்கணும், டயக்னோஸ் பண்ண உடனே கொடுக்கணும். காம்ப்ளிகேஷன் வந்து வைரஸ் போய் உடம்பு காம்ப்ளிகேட் ஆயிரும். அப்போ வந்து அந்த காம்ப்ளிகேஷனை தான் ட்ரீட் பண்ணுமே தவிர ரெம்டெசிவிர் அந்த நேரத்தில் வேலை செய்யாது. வைரஸ் பெருகிட்டு இருக்க டைமில் வந்து ஏர்லி இன்ஃபெக்ஷனில் கொடுத்தா தான் அந்த ஆன்டிவைரல்ஸ் வேலை செய்யும். ஸோ ரெம்டெசிவிர்னால இறந்தாங்கன்றது வந்து தப்பு. நோயோட தாக்கத்தினால இறந்துருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க டாக்டர், கோவாக்சின் கோவிஷீல்டு 2 போட்டாங்க இல்லையா? கோவாக்சின் போட்டவங்களுக்குலாம் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கொரோனா க்யூர் ஆகிடுச்சு. ஆனால் அந்த கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு வந்து நிறைய சைடு எஃபெக்ட்ஸு அந்த மாதிரி வந்தது. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து நோய் நிறைய பேர் குணமாகல, நிறைய பேர் இறந்து போயிட்டான்றாங்க, நிறைய பேர் சைடு எஃபெக்ட்ஸுன்றாங்க, கிட்னி போயிடுச்சுன்றாங்க, ஹார்ட்டில். விவேக் கூட வந்து கோவிஷீல்டு தான், நடிக்கிற விவேக் கூட கோவிஷீல்டு தான் போட்டிருக்காரு. அதனால் அதாவது வந்து ரெண்டுமே வந்து இப்போ ஒரு மெடிசன் எஃபெக்ட் இருந்ததுன்னா சைடு எஃபெக்ட் இருக்கும். நம்ம எப்போவும் ரிஸ்க் அண்ட் பெனிஃபிட் வே பண்ணிவிட்டு ரிஸ்கோட பெனிஃபிட் ஜாஸ்தி இருந்தாலும் அதை நம்ம கொடுப்போம். அப்படி கொடுத்தது தான். பட் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து யூஎஸில் நிறைய ரிசர்ச் பண்ணதில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வேக்சின்னால் சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது. அதாவது ரத்தம் உரையிற அந்த தன்மை நிறைய இருக்குது. இதனால் ஹார்ட் அட்டாக்ஸு, ஸ்ட்ரோக் அந்த மாதிரிலாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை ப்ரூவ் பண்ணணும். தே ஹாவ் டு ப்ரூவ் இட். பொதுவாக வந்து மெடிசன்னாலே எஃபெக்ட் இருந்தால் சைடு எஃபெக்ட், அதான் சயின்ஸ். சைடு எஃபெக்ட் இருக்கும், அதுதான் சயின்ஸு. நமக்கு ரிஸ்க்கு கம்மி, பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னு இருக்கும்போது நம்ம அதை கொடுப்போம். இப்போ இந்த வேக்சின் போடலைன்னா மேபி இன்னும் கண்ட்ரோல் ஆகாமல் இருந்திருக்கலாம். ஸோ பட் எனி மெடிசன் வில் ஹேவ் சம் சைடு எஃபெக்ட்ஸ். அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே. இப்போ ஏன்னா இது வந்து கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டின் இல்லை. இது அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா நடிகர் விவேக்
நகைச்சுவை நடிகர் மறந்து போன விவேக் அவர் இறந்து போனது காரணமே கோவிஷீல்டு போட்டு சைடு எஃபெக்ட் வந்து இறந்து போயிட்டாரு, ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு அப்படின்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நமக்கு. ஆனால் இது நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் சைடு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்றீங்க. அந்த சைடு எஃபெக்ட் எப்படிலாம் வரலாம் டாக்டர்? சைடு எஃபெக்ட்ஸ் எப்படி, நோய் எப்படி பண்ணுதோ இப்போ பொதுவாக இந்த கோவிட் வேக்சினுக்கு உள்ள சைடு எஃபெக்ட் எப்படி இருக்குன்னா, ஓகே, கை கால் வலி, முட்டு வலி, அதாவது நமக்கு வந்து என்ன சொல்கிறது, எனர்ஜி லெவல் குறையுது. ஓகே, முக்கியமாக என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னு சொல்லுவாங்க, நம்ம பாடியை நமக்கு எகென்ஸ்டாக வேலை செய்கிறது. ஸோ அந்த விதத்தில் வந்து கிட்னி ஐஜிஏ நெஃப்ரோபத்தின்னு ஒன்று இருக்குது, அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் வருது. பட் பயப்படக்கூடியது என்னென்னா அந்த பிளாக்ஸ் ஹார்ட், அந்த ரத்த ஓட்டத்தை தடை செய்யக்கூடிய சைடு எஃபெக்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு இப்போது சொல்கிறாங்க. இது அதனால தான் வந்து ரத்தம் உடம்பு ஃபுல்லாக ஓடும். ஹார்ட்டுக்கு போகிறது பிளாக் ஆச்சுன்னா ஹார்ட் அட்டாக், மூளைக்கு போகிறது பிளாக் ஆச்சுன்னா ஸ்ட்ரோக்கு, காலுக்கு போகிறது பிளாக் ஆச்சுன்னா கால் வந்து கேங்க்ரீன் ஃபார்ம் ஆகும், நுரையீரல் போகிறது பிளாக் ஆச்சுன்னா பல்மரி எம்பாலன்னு சொல்லி அது மூச்சு திணறல் கொண்டு வரும். ஸோ இந்த ஒரு சைடு எஃபெக்ட் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இதில் நமக்கு நாம் வந்து எதை சொல்லி நம்ம மனசு தேர்த்து நம்ம போட்டு 2-3 வருஷம் ஆச்சு, ஆனால் நமக்கு ஒன்றும் ஆகலை. அதனால் வந்து ஓகே சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கலாம். சைடு எஃபெக்ட் வந்து ஒரு மெடிசனுக்கு பொதுவாக இருக்கும். நான் சொல்கிறது தான், ரிஸ்க்கு கம்மி பெனிஃபிட் ஜாஸ்தி அப்படின்னா நம்ம அது போடணும், அப்போ தான் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, இந்த உருமாறிய கொரோனாக்கு வந்து லாஸ்ட்டு கோவிட்-19 நம்ம எல்லாருமே வந்து வேக்சின் போட்டுக்கிட்டோம், கோவேக்சின், கோவிஷீல்டு, நிறைய ஸ்புட்னிக், நிறைய இன்ஜெக்ஷன் பண்ணணும். அந்த மாதிரி வந்து இப்போ என்ன எடுக்கணுமா ஏதாவது? இல்லை, அதாவது நம்மள்கிட்ட வந்து இந்த இப்போ உருமாறிய கொரோனாக்கு உண்டான வேக்சின் வந்து நம்மள்ட்ட இல்லை. ஓகே, இப்போ வந்து வேக்சின் வந்து யூஎஸில் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, வயசானவங்க, இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு, டயபெட்டிக்ஸு, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செஞ்சவங்க, இவங்களுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி யங் மிடில் ஏஜ் சில்ட்ரன் யாருக்கும் தேவையில்லை அப்படிங்கிறத இப்போதே கைட்லைன். ரெண்டாவது வந்து ஆயிரக்கணக்கான வைரஸ் இருக்குது, வந்துட்டு போவோம், நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ண மாட்டோம். இப்போ ஒரு காமன் கோல்டே வந்தாலும் நம்ம கைவித்தியம் பண்ணி சரியாயிடும், ஏன்னா அதான் சொல்கிறேன், நம்ம உடம்பே அதை ஓவர் கம் பண்ணிடும். ஸோ இந்த வைரஸ் வந்து ரொம்ப மைல்டு வைரஸ்னால இதுக்கு வேக்சின் தேவைப்படாது, வந்து போயிடும். ஸோ அது வந்து போனோன்னா நேச்சுரல் இம்யூனிட்டி நமக்கு இருக்கும். அந்த வேரியண்ட்டுக்கு, அந்த மியூட்டேஷன் உள்ள வைரஸுக்கு வந்து நேச்சுரல் இம்யூனிட்டி நமக்கு இருக்கும். இப்போது இந்த சீசனில் நிறைய பேருக்கு வந்து சளி, கோல்டு அதெல்லாம் எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் உருமாறிய கொரோனா வந்து வந்துருச்சோ, நமக்கு எதனா ஆகிடுமோ அப்படின்னு பயத்தில் உட்காந்துருப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க டாக்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நீங்கள் ஆஸ் எ டாக்டராக, ஒரு மருத்துவராக நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகள் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு வந்து இந்த உருமாறிய கொரோனா வந்து ஒரு பயப்படக்கூடிய நோய் இல்லை. ஒன்று, இட்ஸ் அ மைல்டு வைரஸ், காமன் கோல்டு மாதிரி வந்து போகும். அப்படியே வந்தாலும் நம்ம பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வந்துட்டுன்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாஸ்க் போட்டுக்கிட்டோம். வயசானவங்க பக்கத்தில் இந்த மாதிரி நான் இம்யூனோ காம்ப்ரமைஸ் சொல்கிறேன் இல்லையா, அவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம போக வேணாம். ரெண்டாவது, இந்த வயசானவங்க வெளியே போனாங்கன்னா கூட்டம் உள்ள இடத்துக்கு போவோம், ஜன நெருக்கடி நெரிசல் உள்ள இடத்துக்கு போக வேண்டாம். மாஸ்கிங் முக்கியம். ஹேண்ட் சானிடைசருக்கு தேவையில்லாமல் எதையாவது தொட்டுட்டு நம்மளே அறியாமல் நம்ம வந்து முகத்துக்கு கொண்டு போயிடும் கையை. அதனால் வந்து வெளியே போனோன்னா தேவையில்லாமல் எதையும் தொட வேண்டாம். அப்படியே போயிட்டு வந்து உடனே ஹேண்ட் சானிடைசர் போட்டு கையை நம்ம கழுவிட்டாலே போதும். இது பேசிக். ரெண்டாவது வந்து நல்ல எக்ஸசைஸ், குட் ஃபுட், இது வந்து சாப்பிட்டாலே வந்து நமக்கு எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும். இந்த கோவிடை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிடும். இது வரைக்கும் நம்மளுடைய எல்லா சந்தேகங்களுக்கும், உருமாறிய கொரோனா குறித்த எல்லா சந்தேகங்களுக்கும் தெளிவாக அழகாக விளக்கமாக பதில் சொல்லியிருக்காங்க டாக்டர் ஷேக் சுலைமான் மீரான் அவர்கள். அவங்களுக்கு நம்மளோட ராணி ஆன்லைன் சார்பாகவும் நமது குழுவின் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார்.